அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ரத்த பொரியல் எப்படி பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து 2 ரத்தம் வந்து வாங்கியிருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து இட்லி குக்கரில் வந்து வேக வச்சுக்கலாம். இதுக்கு நான் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம வந்து அந்த இட்லி குண்டானில் வந்து வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை நான் வந்து எல்லாத்தையும் வச்சுக்கினேன். இப்போ நம்ம இது வெந்துட்டு அப்புறம் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்ச ரத்தம் வந்து இப்போ நல்லா வந்து வெந்துட்டுருக்கு. இதை நம்ம வந்து ஒரு தட்டில் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து இது எல்லாத்தையுமே வந்து குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ரத்தம் வந்து நான் நல்லா வேக வச்சு குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ரத்த பொரியலை தாளிக்கிறதுக்கு வந்து நான் தேவையான மசாலா பொருட்கள்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளியும் வந்து பெரிய 2 வெங்காயம், ஒரு 3 சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு கடாயில் வந்து 3 குழிக்கரண்டி வந்து எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன். இப்போது எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ அதில் நம்ம வந்து பட்டை, லவங்கம், சோம்பு இது எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். இப்போது இது கொஞ்சம் நான் வந்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இதை வந்து நல்லா வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி வந்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளியும் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வந்து இப்போ நம்ம நல்லா வதக்கியாச்சு. இப்போது நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு வந்து லைட்டாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி வர்றதுக்காக. இப்போ இது நல்லா வந்து கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த ரத்தத்தை கட் பண்ணி வச்சதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா வந்து கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதுக்கப்புறம் வந்து இந்த பிளட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம், கட் பண்ணி வச்சதை. இப்போ இது நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் வந்து அப்படியே வந்து இதுவாகட்டும், நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து எல்லா மசாலாவும் கலந்து நல்லா வந்து ஒரு மாதிரி கிரேவி மாதிரி வந்திருக்கு. இப்போது நம்ம வந்து கடைசியாக வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான். இப்போது ரத்த பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு.